நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டிலிருந்து 100 கோடி ரூபாய் வரை பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது இது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் நேற்று ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. தற்போது அது நீதித்துறையிலேயே ஒரு பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய யஷ்வந்த் வர்மா அவர் வீட்டில் 100 கோடி ரூபாய் தற்போது அதாவது கணக்கில் வராத இந்த பணம் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தகவல் வெளியான உடனேயே அவர் அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். தற்போது இந்த நடவடிக்கையும் கேள்விக்குறியாகிறது. பல்வேறு அமைப்புகள் கொலிஜியம் முறை தான் இதுக்கு காரணம், அதே போல கொலிஜியம் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும், அதே போல இவரை அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றியதற்கும் படும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக அலகாபாத் பார் அசோசியேஷன் ஆனது எப்படி அதாவது இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை இந்த அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றியது சரியில்லை. அதே போல தேவையற்றவர்களை வீசி எறிவதற்கு இது ஒன்றும் குப்பை தொட்டி அல்ல, அலகாபாத் நீதிமன்றம் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை என்று ஒரு கடும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கின்றனர். அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இவ்வாறு ஒரு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை எழுதியிருக்கிறது. இதற்கு தண்டனையாக அல்லது இதற்கு நடவடிக்கையாக வெறும் ஒரு டிரான்ஸ்பர் அதாவது பணியிடை மாற்றம் மட்டும் போதாது, இவர் மீது இன்னும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தற்போது கோரிக்கை எழுந்துள்ளது. மிக முக்கியமாக தற்போது உச்சநீதிமன்ற கொலிஜியமானது இது ஒரு இன்ஹவுஸ் இன்கொயரி இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது நீதிமன்றத்திற்குள் அவர்களுக்குள்ளேயே இந்த தொடர்பான ஒரு விசாரித்து இது தொடர்பான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தான் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் பல மூத்த வழக்கறிஞர்கள், குறிப்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் இது ஒரு இன்ஹவுஸ் என்கொயரியாக இருக்கக்கூடாது, இதை ஒரு டிரான்ஸ்பரண்ட் என்கொயரியாக அனைவருக்கும் தெரியும்படி அது அனைவருக்கும் நம்பிக்கையூட்டும்படியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதில் மூலியமாக இவருக்கு ஒரு தண்டனை அல்லது இவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் என்றுதான் தற்போது தங்களது கோரிக்கையை வைத்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இந்த விவகாரம் வெளியே வந்தவுடன், அதாவது அவரது இல்லத்தில் தீப்பற்றிய பின்பு கணக்கில் வராத 100 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்தவுடன் உச்சநீதிமன்ற கொலிஜியமானது உடனடியாக கூடி இந்த அதாவது இவரை அலகாபாத் நீதிமன்றத்திற்கு தற்போது மாற்றியிருக்கிறது. இந்த நடவடிக்கையே பலரும் கேள்விக்குள்ளாகின்றனர். வெறும் இந்த மாதிரி ஒரு பணிமாற்றம் மட்டுமே கூடாது, அதுவும் பணிமாற்றம் செய்யப்படும் பட்சத்தில் அவர் என்ன காரணங்களுக்காக அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற பல கேள்விகளை தற்போது மூத்த வழக்கறிஞர்கள் எழுப்பி வருகின்றனர். அவர்கள் இது ஒரு வெளிப்படையான தன்மையுடன் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதே போல அவருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இதுவரை மத்திய அரசும் அவர் மீது சட்டம் தன் கடமையை செய்யும், அவருக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டியும் அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இது தற்போது மிக முக்கியமான பிரச்சனை, இது ஒரு மிக தீவிரமான குற்றச்சாட்டு. இதன் பின்னணியில் உண்மை என்ன என்பதை கண்டறிந்து அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது கண்டனங்கள் வலுத்து வருகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.